ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. நமக்கு நம் தலைவிதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். சுகத்தை மட்டுமே விரும்பி ஏற்கின்ற மனிதன் கஷ்டம் வரும்போது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை, அது ஒரு தவறான நம்பிக்கை. அவர் நமக்காக நம் கர்ம விதியை சரிவர நடத்தி வைக்கின்றார். அவர் மேலும் நமக்கு தலைவிதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார். நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விளைவுகளே அன்றி வேறல்ல. மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஏன் எனக்கு என்பவர்கள் அவர்கள் வளர்ச்சி அடைகையில் எனக்கு ஏன் இந்த வளர்ச்சி என்று கேட்பதே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பவர்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாருதி கார், ஹீரோ ஹோண்டா பைக், கம்பெனி வேலை, வங்கியில் பணம், வீடு, நகை, வெளிநாட்டு பயணம் என்று கேட்பதுண்டா? வைரம் அறுக்கப்படாமல் பளபளப்பாகாது, மின்னாது. தங்கம் நெருப்பில் புடம் போடாமல் புனிதமாகாது. நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் வேதனைப்படமாட்டார்கள். வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகில் எவரும் கிடையாது. அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடன் வாழ்ந்து மறைந்தவர்கள் கிடையாது. கஷ்டப்படுபவர்களுக்கு துன்பம் அனுபவிப்பவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாள் உதவாமல் போக மாட்டான். எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு என்று யாரை ஆண்டவன் அப்படியே விட்டுவிட மாட்டான். விதிக்கப்பட்ட தடை கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் சகிப்பிலும் மன வலிமை தரும். சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும். சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று தோன்றுகிறது. ஏனெனில் நாம் அவரை காண முடிவதில்லை. சோதனை வேளைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்முடனே இருக்கின்றார். அவருடைய கண்கள் நம்மீது எப்பவும் நோக்கமாக இருக்கின்றன. எனவே நற்சிந்தனையுடன் அவரது நாமமே ஜபித்து அவரை வணங்கி அவரிடம் சரணடைந்தால் நாம் நமது சோதனைகளை கர்ம வினைகளையும் பயமின்றி கடந்து சாதனை ஆக்கலாம். உங்கள் பிரச்சனைகளை பெரிதாக இருந்து அதை சமாளிக்க கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லையென்றால் சோர்ந்து விடாதீர்கள். உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும். கடவுளின் கருணை ஆரம்பமாகும். கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகுங்கள். வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். கிடைக்காததையும் தவற விட்டதையும் நினைத்து தளராதீர்கள். பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்கவையுங்கள். சந்தேகங்களை நம்பாதீர்கள், நம்பிக்கையை சந்தேகிக்காதீர்கள். உங்களுக்கு கிடைத்த வரங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். கடவுளை நம்புங்கள், அவர் நல்லவர்களை கைவிட மாட்டார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய